நாடாளுமன்றக்கு செல்லும் வைத்தியர் அர்ச்சுனா தொடரும் சாவகச்சேரி வைத்தியசாலை சர்ச்சை. சம்பளத்தை அதிகரித்தால் வரி உயர்த்தப்படும், பீதியை கிளப்பும் அரசு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடைபெறும் ஊழல்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் கதைக்க இருப்பதாக வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்றத்திற்கு வந்து இந்த பிரச்சினை தொடர்பில் கதைக்குமாறு சில அதிகாரிகள் தன்னை கேட்டுக்கொண்டதாக வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிறகும் தான் ஏமாற்றப்பட்டால் தான் வைத்தியராக இனிமேல் பணியாற்ற மாட்டேன் என்றும் வைத்தியர் அர்ச்சுனா கூறியுள்ளார். மேலும் தன்னை பத்திரமாக கொண்டு சென்று வவுனியா வரையில் விடுமாறும் வைத்தியர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான ராமநாதன் அர்ஜுனா தற்பொழுது வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் விசேட பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டுள்ள நிலையிலும் சுகவீன விடுமுறையின் காரணமாகவும் அவர் வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் பெறுமதி சேர்வரி தற்போதைய 18 வீதத்திலிருந்து 20 தொடக்கம் 21% அதிகரிக்கப்பட வேண்டும் என திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையானது பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்பதால் அதனை நிறைவேற்ற அரசாங்கம் தயாராக இல்லை எனவும் மஹிந்த ஸ்ரீவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த ஆண்டு சம்பள அதிகரிப்பு சாத்தியமில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் 2025 வரவு செலவு திட்டத்தில் சம்பள ஏற்றத்தாழ்வுகள் குறித்த நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை திருத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிபர் ஊடக பிரிவின்படி அதிபர் விக்ரமசிங்க தலைமையில் இன்று அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே திரைசேரி செயலாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட பொதுத்துறை தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் சுகவீன விடுப்பு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ள நிலையிலேயே மஹிந்த ஸ்ரீவர்தனவின் இந்த அறிக்கை வந்துள்ளது. சம்பள உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த வேலை நிறுத்தத்தில் தபால் ஊழியர்கள், நில அளவையாளர்கள், விவசாய ஒழுங்குமுறை அதிகாரிகள், கிராம சேவை உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், வளசரவாக்க உத்தியோகத்தர்கள் உட்பட பல துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முறைமை தொடர்பில் ஏதோ ஒரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு தெரிவிக்காத காரணத்தினால் 44% மக்கள் வாக்களிக்க முடிவு செய்யவில்லை எனவும் அதற்கேற்ப நாட்டை கட்டியெழுப்பக்கூடியவர் தான் மட்டுமே எனவும் தம்பிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கு இலங்கையின் தற்போதைய கல்வி முறைக்கு பதிலாக சர்வதேச கல்விக்கு நிகரான கல்வி முறை உருவாக்கப்பட வேண்டும் என டிபி எடுகேஷன் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் தலைவருமான தம்பிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்கள் நடக்கும் தவறான செயல்களை பற்றி தாம் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். உலகின் பிற நாடுகளின் குழந்தைகளுடன் போட்டியிடக்கூடிய குழந்தைகளின் தலைமுறையை உருவாக்க பாடுபட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அனுராதபுரத்தில் நிறுவப்பட்டிருந்த டிபி கல்வி நிலையத்தின் தகவல் தொழில்நுட்ப வளாகத்தில் கல்வி பயின்ற புதிய முதுநிலை மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே தம்பிக்க பெரேரா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையின் மிக பெரும் கட்சியான மொட்டுவின் நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக தனது செயற்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நபரை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதே மக்களின் பிரதான இலக்கு எனவும், ஆனால் இது தொடர்பில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வெளிப்படுத்தவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள் நடைபெற்றாலும் இன்று மற்றும் நாளை பாடசாலைகள் வழமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த தொழிற்சங்க போராட்டங்களில் ஆசிரியர்கள் இணைந்து கொண்டாலும் கல்வி நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் பாடசாலைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்டம் முன்மொழிவுகள் மூலம் தீர்வுகளை வழங்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தரப்பினருக்கு மாத்திரம் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் மேலும் பல பிரச்சினைகள் உருவாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை 10,000 ரூபாவினால் ஸ்ரீலங்கா அதிபர் உயர்த்தியதாகவும் சம்பளத்தை மேலும் உயர்த்த வேண்டும் என தெரிவித்த அமைச்சர் அதற்கு இது சரியான தருணமல்ல என்று கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இலங்கையில் அரசு அதிகாரிகளின் எண்ணிக்கை 2% கீழ் குறைந்துள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசு துறையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை. புதிதாக பணியமர்த்தப்படுவதை விட தற்போதுள்ள ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதில் நெருக்கடி ஏற்பட்டது. எவ்வாறாயினும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கட்சியிலிருந்து வெளியேற உள்ளனர் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷர் ராஜகருண தெரிவித்துள்ளார். அவர்கள் கம்பஹா மற்றும் களுத்துறையை சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் டாலர்கள் மூலம் கிடைத்த வெகுமதிகளுக்கு விலை போயுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாங்கள் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழந்தாலும் தங்கள் பதவிகளை துறந்துவிட்டு எதிர்க்கட்சியில் இணைவதற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக உள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்திய தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கே அண்ணாமலை இலங்கை தமிழ் எம்பிக்களுடன் விசேட சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். குறித்த சந்திப்பானது நேற்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோரை சந்தித்துள்ளார். இதற்கமைய எதிர்கால அரசியல் கள நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மற்றுமொரு அரசு வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் அத்துமீறி நுழைத்து வைத்தியர் அர்ச்சுனாவை தாக்கியதாகவும் தாக்குதல் நடத்தியவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து பிரிவிற்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்த மில்லியன் கணக்கிலான அமெரிக்க டாலர் பெறுமதியிலான வைத்திய உபகரணங்கள் திருட்டுத்தனமாக வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தென்மராட்சி பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உள்ளனர். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த காரணத்தினாலேயே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரான அர்ச்சுனா இவ்வாறு இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை தீர்த்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் என கோரி இன்று பொதுமக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர்.